மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மணிசெந்தில் அவர்கள் வீர வணக்க உரை நிகழ்த்துவார். வரலாற்று பெருமைகள் பல வாய்ந்த திருக்காட்டுப்பள்ளி மண்ணிலே மிக எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தியாக தீபம் திலீபன் அவர்களின் நினைவேந்தல் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் எனது ஆருயிர் தம்பி முனைவர் செந்தில்நாதன் அவர்களது வேட்பாளர் அறிமுக நிகழ்வையும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகளுக்கு எனது பணிவான மாலை வணக்கம். அன்பு உறவுகளே, ஒரு தேச விடுதலை என்பது உயிர் சிந்தி பெற வேண்டிய மாபெரும் உன்னதமான லட்சியம் என்பதை உணர்த்துவதற்காக 12 நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் தன் உயிரை ஒரு தேநீர் கடையில் நின்று தேநீர் அருந்துவது போல துளி துளியாக ரசித்து இந்த இனத்தின் விடுதலைக்காக தியாகம் செய்த மாபெரும் மாவீரன்தான் தியாக தீபம் திலீபன் அவர்கள். தியாக தீபம் திலீபன் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே பல்வேறு விதமான குழுக்கள் இலங்கையிலே தமிழீழ விடுதலைக்காக முளைத்திருந்தன. ஆனாலும் தியாக தீபம் திலீபன் மிகச் சரியாக தேர்ந்தெடுத்தார். தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம்தான் தமிழீழ விடுதலைக்காக இறுதி வரை தன் உயிரை சிந்தி போராடும் என்று கணித்து அந்த இயக்கத்திலே சேர்ந்தார். குறுகிய காலத்திலே தலைவருக்கு மிக நெருக்கமான ஒரு தளபதியாக வளர்ந்த தியாக தீபம் திலீபன் இந்திய அமைதிப்படை அங்கே இலங்கையிலே நுழைந்து மிகப்பெரிய இன விடுதலைக்கான தடையாக மாறுவதை கணித்து அதற்கு எதிராக ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை அறிவித்தார். உண்ணாநிலை போராட்டம் என்றால் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கு தெரியும். ஈழத்திலே நமது உறவுகள் கொத்து கொத்தாய் கொலை செய்யப்பட்டு மாண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே அப்போதைய திமுகவின் தலைவர் ஐயா கருணாநிதி காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடையே சாப்பிடாமல் இருந்ததை சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் என்று அறிவித்தது போல அல்லது மாறாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் 12 நாட்கள் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி 12வது நாளிலே தன் உயிரை இந்த இன விடுதலைக்காக அர்ப்பணித்த மாவீரன் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கு எங்களது மகத்தான வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றோம். அன்பு உறவுகளே, இந்த மாபெரும் தியாகத்தை செய்யும் போது திலீபனுக்கு வயது 23. நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்று தாயக தமிழகத்திலே 20 வயதை தாண்டிய 23 வயதுக்குள்ளாக இருக்கின்ற இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. தங்கள் தலைவர்களை திரையரங்கிற்குள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். திரையரங்கு இருட்டிலிருந்து யாராவது ஒருவன் எழுந்து வந்து தங்களது அன்றாட பாடுகளை தீர்த்து விடுவார்கள் என்று நம்புகிறார்கள். ஒரு நடிகரை பார்க்க போய் 41 பேர் செத்து போயிட்டான். உலகமே காரி துப்புது. உலகத்தில் பல்வேறு நாடுகள்ல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு 41 பேர் ஒரு நடிகரை பார்க்க போய் செத்து போனது இருக்கு பாருங்க, அது தமிழ் தேசியத்திற்கே மாபெரும் அவமானம். இதுல வேற சொல்லிக்கிறான், ஓ மேல தப்பு ஏ மேல தப்புன்னு 2 கட்சியும், திமுகவும் தமிழக வெற்றி கழகமும். ஒரு ஊர்ல பொதுமக்கள் கூடலாம்,
அந்த இடத்துல இவ்வளவு பேரை கூட்ட முடியுமா, அனுமதி கொடுக்க முடியுமா என்று கணித்திருக்க வேண்டியது திமுகவோட உளவுத்துறை. உளவுத்துறை என்ன செஞ்சிச்சு? அந்த கடமையிலிருந்து தவறிடுச்சு. 10,000 பேர் தான் கூடுவான்னு சொல்லி இந்த தமிழக வெற்றி கழகம் அனுமதி வாங்குறான். அவனுக்கு எந்த விதமான பொறுப்புணர்ச்சியும் கிடையாது. அவன் அந்த நடிகனை பார்த்தோன்னே பஸ் மேல பாயிறான். அந்த இரும்பு வேலையில கிரீஸ் தடை விடுறாங்க, அது மேல ஏறுறான். பசங்களை தூக்கி தூக்கி எறிகிறான். அந்த விஜய்க்கு பாதுகாப்பாக வருகின்ற அந்த பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் அந்த ரசிகர்களை தூக்கி எறிகிறான். ஆனாலும் அங்க போய் விடுறான். ஒரு அம்மா அழுகுது, ஐயோ நான் விஜய பார்த்துட்டேன்னு அழுகுது. புருஷங்காரன் பக்கத்திலே நிக்கிறான், மிக்சர் தின்னுட்டு அழுவுதுங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல, அழுவுது அந்த அம்மா, நான் விஜய பார்த்துட்டேன்னு. ஏன் விஜய் என்னடா பண்ணி தொலைச்சான்? தியாக தீபம் திலீபன் போல, மன்னிச்சிருங்க ஒப்பிடக்கூடாது, ஆனா வேற பேசுவோம். இந்த இனத்திற்காக விஜய் செய்தது என்ன? இந்த இன நலனுக்காக விஜய் ஏதாவது போராட்டம் நடத்தியிருப்பாரா? இந்த தஞ்சாவூர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இங்கே காலங்காலமாக தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இனமான விவசாயிகள் காவிரி நதிநீர் சிக்கலால் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா? நம்ம திருவையாற்றிலிருந்து ஆரம்பிச்சு கும்பகோணம் வரைக்கும் ஒரு பிடி மண்ணு கூட, ஆத்து மண்ணு கூட இல்லைன்னு விஜய்க்கு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? எதுக்குற ஓடி போய் அவன்கிட்ட போய் விழுந்து 41 பேர் குழந்தைகள் செத்து போச்சு. ஒரு 1.5 வயசு குழந்தை செத்து போச்சு. அந்த குழந்தைக்கு விஜய்னா தெரியுமா, அஜித்னா தெரியுமா? எப்பேற்பட்ட மோசமான நிலைமையில இருக்கிறோம் பாத்துங்க. ஒரு இனத்திற்கு அந்த இனம் விடுதலையாக வேண்டும் என்று 15 வருஷமா ஒரு கட்சியை கட்டி தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்று லட்சியங்களை கொண்டு சூழலியல், கல்வியியல் என்று பல்வேறு உன்னதமான இலக்குகளை வைத்து படித்த இளைஞர்கள் இந்த அரசியலை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக 15 வருஷமா தெரு தெருவா கத்துனா, அங்கிருந்து ஒருத்தன் வராண்டா, தியேட்டர்ல இருந்து நேரா வந்துட்டான் சிஎம் சீட்டுக்கு. தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டும் ஒன்றுதான், 2 கண்ணுங்கிறான். அது எப்படி? திராவிடத்தை வீழ்த்துவதற்காக இந்த மண்ணின் பூர்வ குடிகளின் முழக்கம் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தின்படி தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும். அதுவும் எப்படி? சகல விதமான உரிமைகளோடு ஆள வேண்டும். அந்த ஆளுக்கு திராவிடம்னாலும் என்னன்னு தெரியாது, தமிழ் தேசியம்னாலும் என்னன்னு தெரியாது. அவன் சொல்றான் தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது 2 கண்கள். அப்பேற்பட்ட ஒன்னும் தெரியாத ஒரு நடிகரை நம்பி 41 பேர் சாகுறான்னா, உண்மையிலேயே மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற எங்களை போன்றோருக்கு இது போன்ற செய்திகள் எவ்வளவு பெரிய பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. வேண்டாம் அரசியல், வேண்டாம் அரசியல் வேண்டாம், ஒதுங்கி ஓரமா நிற்போம் அப்படின்னு ஓரமா போய் கொண்டிருந்தவர்கள் நாங்கள் தான். 2009 இனம் அழியுது. ஈழத்தில் கொத்து கொத்தாய் மக்கள் கேட்பாரற்று கொலை செய்யப்படுகிறார்கள் சிங்கள பேரினவாத ஆதிக்கத்தினால். அதற்கு இந்திய வல்லாதிக்கம் உதவுகிறது. இனி தமிழர்களுக்கு ஒன்று நடந்தால் தட்டி கேட்க யாரும் இல்லையே என்று சிந்திக்கும் போது படித்த இளைஞர் கூட்டம் ஒன்று வந்து இந்த அரசியலை கைப்பற்றி ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக துடித்து போராட எழும்பும் போது தியேட்டர்ல இருந்து வந்துட்டானே, அதுக்கு போய் ஏறாங்களே. தாவேக்கா வளர்ச்சியை பார்த்து நாம் தமிழருக்கு பொறாமையா? அட பாவி, ஏய் உன்னைய நீ ஒப்பிட முடியுமாடா? என் புள்ள பேசினான், ஒரு சின்ன புள்ள 1/2 மணி நேரம் பேசி முடிச்சான். ஒரு குட்டி பையன், அவன் பேர் என்னப்பா? கதிரவன். அவன் பேசுறான். அவன் பேச்சுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பேச்சாளர் இல்ல, அதன் தலைவர் விஜய் பேச பதில் சொல்ல முடியுமா? புசி ஆனந்த் பதில் சொல்ல முடியுமா? மாலை வழக்கணம் பதில் சொல்ல முடியுமா? சின்ன புள்ள பேசுறான். இப்படி ஒரு தலைமுறையை உருவாக்கணும்னு கனவு கண்டு ஒரு தலைமுறையை உருவாக்குறோம். இந்த திமுக அண்ணா திமுகங்கிற 2 பெரும் அழிவு சக்தி, இந்த அழிவு சக்தியிலிருந்து இந்த தமிழ் தேசிய இனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி நிமிர்ந்து வந்தோம்னா
கொஞ்சம் கொஞ்சமா 1.1 4 6 8 வந்து அரசியல் அங்கீகாரத்தை பெற்று தலை நிமிர்ந்து நின்னோம்னா தலையிலே தட்டுற மாதிரி ஒரு நடிகனை பார்க்க போய் 41 பேர் செத்து போயிட்டியே. அப்ப எவ்வளவு பெரிய வழி இருக்கும் எங்களுக்கெல்லாம். அப்ப யாருக்கு உடைக்கிறோம், எதற்காக உடைக்கிறோம்? என் தம்பி செந்தில்நாதன் இந்த தொகுதியின் வேட்பாளர், அவன் எவ்வளவு படிச்சிருக்கிறான், அவனை பத்தி ஒரு காணொளி இப்ப வெளியிடுவோம் பாருங்க. இப்ப பாப்பீங்க எல்லாரும். ஒரு பேராசிரியர், வேதியியல் பேராசிரியர், தமிழ்நாட்டில் ஆக சிறந்த கல்வியாளர்கள் பட்டியலை நீங்கள் ஒன்று தயாரித்தால் 5 பேர்ல ஒருத்தவனா வருவான் என் தம்பி செந்தில்நாதன். அவன் தன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய உயரங்களை, பயணம் செய்ய வேண்டிய வெளிநாடுகளை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு இந்த மண்ணின் விடுதலைக்காக சொந்த ஊர்ல எனது மக்கள் வாழ வேண்டும் என்கின்ற உணர்ச்சியோடு ஒரு வேட்பாளராக வந்து நிற்கிறான். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கேடுகட்ட நடிகர்களுக்கு முன்னாடி போய் இந்த இனம் வீழ்ந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த பண்பாட்டு சிக்கல், இது அரசியல் சிக்கல் மட்டுமல்ல. தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு பண்பாட்டு சீரழிவு, அரசியல் சீரழிவு, சமூக சீரழிவு. பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி கீழே விழுந்துருச்சுங்க, மேலே ஏறி நிக்கிறாங்க, ரசிக வெறியில மேலே ஏறி நிக்கிறான். அந்த விஜய் பேசிட்டு இருக்கப்ப ஒருத்தன் செருப்பை தூக்கி அடிக்கிறான். காரணம் கேட்டோம்னா அவன் உண்மையில வெறுப்புல செருப்பை தூக்கி அடிக்கல, கூட்டத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி செருப்பை தூக்கி அடிக்கிறான். அதை கூட புரிஞ்சிக்காம எவ்வளவு விஷயத்தை பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட காட்டு முராண்டித்தனமான ரசிக மனப்பான்மையிலிருந்து தமிழ்நாட்டை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இந்த இனத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது உறவுகளே. அதற்காக தான் படித்த பிள்ளைகள் வந்து நிக்கிறோம், பண்பான பிள்ளைகள் வந்து நிக்கிறோம். செந்தில்நாதன் போன்றவரெல்லாம் திருவையாறு மண்ணில் பிறந்தது. இந்த மண்ணிற்கு கோடி கோடியாய் சம்பாதிக்க வேண்டிய வாய்ப்பை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் எந்த இனத்தில் பிறந்தோமோ அந்த இனம் முன்னேற வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியில இணைந்து இன்று வேட்பாளராக உங்கள் முன்னால் களத்தில் நிற்கிறான். அப்பேற்பட்ட ஒரு பெருமகனுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ஓட்டுக்கு பெருமை, உங்க விரலுக்கு பெருமை. மீண்டும் மீண்டும் திரையரங்கு அதெல்லாம் கரூர் காட்டியிருக்கு. செத்து போயிருவேன், இந்த சீரழிவில் சிக்கிக்கொண்டு செத்து போயிருவேன்றதான் கரூர் காட்டியிருக்கு உங்களுக்கு. நம்ம வீட்டு பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கணும். திலீபனை பத்தி பேசி வளர்க்கணும், பிரபாகரனை பத்தி பேசி வளர்க்கணும், அண்ணன் சீமான் பேச்ச போட்டு காட்டி வளர்க்கணும். அப்படி வளர்த்திருந்தா அங்க போய் நின்றுப்பானா? அங்க போய் நிப்பானா? முதல்ல ஏய், கேரளாவில் நடிகர் இருக்காண்டா, மோகன்லால், மம்முட்டி போன்ற சூப்பர் ஸ்டார்லாம் இருக்கான். இவனை விட அவன் நல்லா நடிப்பான். ஆனா கேரளாவில் எவனாச்சும் போய் நடிகனை பார்த்து அந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் செத்து போயிட்டான்னு எனக்கு செய்தி வந்திருக்காடா? எங்க செய்தி வந்திருக்கா? அப்ப கேடுகட்ட இந்த இடத்துல மட்டும் ஏண்டா அப்படி நடக்குது? அளவற்ற ரசிக மனப்பான்மை. மன்னார்குடியில ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா அதிமுக கொள்கை பரப்பு செயலராக வந்தப்ப அந்த ஊருக்கு வந்தாங்க. அப்ப ஒருத்தவங்க நிக்கிறாரு என் பக்கத்துல, யோ எதுக்கே அதிமுக இருக்கிற? எம்ஜிஆர் எவ்வளவு சிகப்பா இருக்காரு, ஜெயலலிதா எவ்வளவு சிகப்பா இருக்காங்க, அதனாலதான் நான் அதிமுக இருக்காங்க. இப்பேற்பட்ட இனத்துல பிறந்து விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? இந்த இனத்தை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு பாதையில சகலத்தையும் அர்ப்பணிச்சு போராடிட்டு இருந்தோம்னா விஜய் போல 3ஆம் தர கேடுகட்ட சீரழிவுகள் வந்து இந்த மண்ணை அடிக்க பார்க்கிறான். இன்னொரு பக்கம் இதுல அவன் மேல தப்புன்னு தப்பு செய்ய அனுமதிச்சது யாரு? இந்த திருட்டு திமுக. ஹுமாயூன் எங்க போறாரு? ஹுமாயூன் மணி செந்தில் யார்கிட்ட பேசுறாங்க? செந்தில்நாதன் கிளம்புற வீட்டை விட்டு எங்க கிளம்பி எங்க போறாருன்னு உளவுத்துறையை வைத்து ஆராய தெரியுதுல்ல. நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் யாரு? பட்டியலை கொடு, அவன் அலைபேசி எண்ண கொடு, அவன் சமூக பின்னணியை கொடுன்னு கேட்டு வாங்குறீல உளவுத்துறை. கரூர்ல இவ்வளவு பெரிய ஒரு சீரழிவு, ஒரு கொலை நடக்க போதுன்னு உனக்கு தெரியாதா? அப்ப தெரிஞ்சு அனுமதிச்சியா? அப்ப தெரியலனா தமிழ்நாட்டின் உளவுத்துறை தோற்று விட்டதுதானே அர்த்தம். நீ அனுமதிச்ச, அவன் கொன்னுட்டான், முடிஞ்சு போச்சு. இந்த 2 கட்சியும் நம்ப கூடாது, திமுகவை நம்ப கூடாது, தமிழக வெற்றி கழகத்தையும் நம்ப கூடாது.
இங்கிருந்து மக்களை நம்ம திரட்டி வெளில கொண்டு வரணும். இந்த இனத்திற்கான அரசியல் என்பது இனிமேல் கொடுப்பாரு வாங்கிக்கிட்டு ஓட்ட போட்டோன்னு வச்சுக்கிய. இப்ப என்னாச்சும் ஆறுன்னு ஒண்ணு இருக்கு, மண் இல்லாம அப்புறம் ஆறு இருக்காது. வடிவேல் சொல்ற மாதிரி கிணத்தக்கானு நாமளும் ஆத்தக்கானு. பேராசிரியராக இருக்கக்கூடிய என்னுயிர் தம்பி செந்தில்நாதன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் உங்கள் வாக்கினை அளிக்கணும். போடுறப்ப ஒரு ஓட்டுங்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. வச்சுப்போம், ஒரு மேடை வச்சுப்போம். இங்க அதிமுக வேட்பாளரை அழைத்து வந்து நிப்பாட்டுங்கள், திமுகவின் வேட்பாளரை அழைத்து வந்து நிப்பாட்டுங்க. தயவு செய்து திலீபன் படம், தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் படம்லாம் இருக்கு. இந்த மேடையில இந்த தமிழக வெற்றி கழகம் அந்த கூட்டணி எல்லாம் ஏத்திடக்கூடாது. அதனால என் தம்பி செந்தில்நாதனை நிப்பாட்டுங்க, விவாதிக்கட்டும். இந்த மக்களோட பிரச்சனையை பத்தி விவாதிக்கட்டுங்க. அதை என் தம்பி செந்தில்நாதன் தோற்றுவிட்டான் என்றால் நாங்கள் வேட்புமனுவே தாக்கல் செய்யலையா? ஒரு ஓபன் சவால், வேட்புமனுவே நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்யல. எனவே இதை ஏக இறைவனின் பாங்கு சத்தம் கேட்கின்ற இந்த நிமிடத்தில் நமது இனத்தின் மீது கவிழ்ந்திருக்கிற இந்த பெரும் சாபங்களை துடைத்தெறிவதற்காக நாம் தமிழர் கட்சி என்கின்ற இந்த மாபெரும் இன விடுதலை அரசியல் களத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த மண்ணின் மகத்தான பெருமகன் எனது ஆருயிர் தம்பி செந்தில்நாதன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே உங்கள் வாக்கினை செலுத்த. இப்படிப்பட்ட சமூக சீரழிவை, பண்பாட்டு சீரழிவை நாம் அனுமதிக்க கூடாது. வரலாற்று பெருமைகள் வாய்ந்த ஒரு தேசிய இனமாக இந்த தமிழர் கட்சியின் பக்கம் ஒன்று சேர வேண்டும். இந்த திராவிட திருட்டு கேடுகளில் இருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும். இந்த சாதி சாக்கடை அமைப்புகளில் இருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும். வெல்லட்டும் நாம் தமிழர் கட்சி, பிறக்கட்டும் தமிழ்நாட்டில் அரசியல் புரட்சி என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.